கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தங்கும் ஆலயம் நானே, அப்போ நான் ஏன் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிறார்கள் சிலர். அப்படியா? தேவன் உங்கள் இருதயத்தில் தங்கும் ஆலயம் போல இருக்கிறீர்களா? அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறீர்களா? கெட்ட சிந்தை, அருவருப்பான செயல், நடை, பார்வை, கேட்பது, பேசுவது, முகர்வது முதல் எல்லாம் அருவருப்பாய் இருந்தால் எப்படி வருவார்? எப்படி தங்குவார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியுங்கள் என்று சொன்னார். பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிதா, குமார, பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உலக எங்கும் போய் சுவிசேஷ சொல்லுங்கள். சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து அவர்களை சபையில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடுதலை விரும்புங்கள் என்றார் தேவன். சபையில் எதற்காக வர வேண்டும் என்றால், சபையில் ஐக்கியத்தை விரும்புகிறார். ஒன்று கூடி ஒற்றுமையாய் ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ பெரியவனா நான் பெரியவனா என்பது அல்ல, அங்கே ஒற்றுமையாக கூடி ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். சத்தியத்தை எங்கே அறிய வேண்டும்? ஆலயத்திலே ஊழியர்கள் சத்தியத்தை சொல்லும்போது நாம் அதில் அறிய வேண்டும். நாம் சத்தியத்தை அறிந்தால் நமக்கு விடுதலை கிடைக்கும். பிறகு நாம் சத்தியத்தை அறிந்த பிறகு நாம் அந்த சத்தியத்தை பிறகு எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். இதற்காகவே தேவன் அழைக்கிறார். சரி, இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக நம்மளுடைய காரியங்களை ஒழுங்காக செய்து கொண்டு இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் தங்க ஆலயம் போல நாம் இருக்கிறோமா? இன்னொன்று, சபை கூடுதலை விரும்புகிறோமா? இல்லை வேண்டாம் வெறுப்பாக போகிறோமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்கிறோமா? பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்கிறோமா என்பதை யோசிங்கள். அதாவது ஐக்கியம் இருக்கிறதா? ஒருத்தர் பாடினா ஒருத்தர் பாட மாட்டேன்றாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா என்றாக யோசிக்கிறார்கள். ஒன்று கூடி ஆராதிக்கிறதை தேவன் விரும்புகிறார். அந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்களாக இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. சத்தியத்தை அறிகிறோமா? யார் யாரோ பற்றி பேசுகிறோம், யார் யார் பற்றியோ யோசிக்கிறோம். அங்கே யார் வந்திருக்காங்க என்பதை குறித்து பார்க்கிறோம். அங்கே தேவனை பார்க்கவில்லை, நம்ம மெய்ப்பரை பார்க்கவில்லை, நம் இயேசுவை பார்க்கவில்லை, அங்கே தேவனை பார்க்கவில்லை. முழு இருதயத்தோடு அவரை உண்மையாய் அவரை நேசித்து அவரை ஆராதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், பாட வேண்டும், சத்தியத்தை ஆவலோடு அறிய வேண்டும். ஜெபத்தை நாம் அப்படியே நம்ம ஜெபம் அவருடைய பாதைக்கு தூப வர்க்கமாய் சேர வேண்டும். அப்படியே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும், போற்ற வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய இருதயம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும். அப்படிப்பட்டதாய் நாம் காரியங்கள் இருக்கிறதா என்பதை யோசிங்கள். சரிங்களா? நாம் உண்மையாய் கடவுளை இனி ஆராதிக்கும் என்பதை தீர்மானத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். தேங்க்யூ.